ஒரு குடும்பம் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கணும். காங்கிரஸ் தோழர்கள் 62க்கு அப்புறம் காங்கிரஸ் தீய சக்தி இல்லை, மோசமான சக்தி. அண்ணன் முடிஞ்ச அதுக்கு மேலே வார்த்தைகள் எழுதிக்கலாம். 62க்கு அப்புறம் காங்கிரஸ் தோழர்கள் ஜெயிச்சாங்க, 67 ஆட்சி இழந்தாங்க. அதுக்கப்புறம் 1980 கலைஞர் வந்து ஒரு டீல் போட்டார், 117 117. 71 200 தொகுதி வச்சார் கலைஞர். ஆனால் அதுக்கு அடுத்த கட்டத்தில் 80 சரண்டர் ஆயிட்டாங்க. இப்போது சொல்கிறேன், அண்ணன் வேலுசாமி என்னுடைய மனசு தெரியும் எனக்கு. ஏன்னா அவர் தொண்டர்கள் பக்கம் இருப்பாங்க. ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களும் டிவிகே பக்கம் தான் நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த விசிகே தொண்டர்களும் டிவிகே பக்கம் தான் நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் டிவிகே பக்கம் தான் நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த அதிமுக எம்ஜிஆரோட விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் டிவிகே பக்கம் தான் நிற்கிறாங்க. டிவிகே ஏன் ஏற்று நிற்க மாட்டேங்குது? இவங்களை ஏற்று ஏன் நிற்க மாட்டேங்குதுன்னா, தலைவர்களுக்கு மைண்டு வேற இருக்கு, ஆனால் தொண்டர்கள் எங்களோட இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் ஏற்று நிற்க மாட்டேங்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இன்றைக்கு ஈவினிங், இன்னைக்கு அதாவது நேற்று, இன்னைக்கு 24 23ஆம் தேதி சாயங்காலம் நான் வரும்போது இந்தியா டுடேல ஒரு சர்வே போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய சேனல், இந்தியா டுடே இங்கிலீஷ் சேனல், டெல்லியில் உட்காந்துட்டு அந்த சர்வே ரிப்போர்ட் என்னமா சொல்லுது? ஒட்டுமொத்த திமுக கூட்டணி 33%, டிவிக்கு மட்டும் 31%. இதுதான் மக்களுடைய ஆதரவு. வெளியே வரும்போது ஒட்டுமொத்த பெண்களும் வந்து நிற்கிறாங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு. இப்போ தெரியுதா நம்மளை ஏன் வந்து திமுக அதிகமாக தாக்குறாங்க அப்படின்னு. அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஏன் ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சியில் புரியணுமா? ஒருத்தர் வந்து வந்து ஒரு சினிமாவெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு 500 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சா என்னென்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்களுக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணுண்ணே. புரட்சியாளருடைய கொள்கை என்ன? நம்பலாம். உங்களை எதிர்த்து நாங்கள் என்ன பண்ண போறோம்? டெய்லி எங்களை எதிர்த்துட்டு இருக்கீங்க. எதுக்க வேண்டிய இடம் எங்க இருக்கு? வேங்கவேல் பிரச்சனை எதுக்கணும், மண்டக்காடு பிரச்சனை எதுக்கணும். ஒட்டுமொத்த தலித் சகோதரர்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறின தலித் சகோதரர்களுக்கு என்ன நடந்துச்சு?